الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போதும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பல்வேறுபட்ட அருட்கொடைகளை, பாக்கியங்களை, வெகுமதிகளை, அதிர்ஷ்டங்களை மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அவன் வாழ்வதற்கு உடம்பில் சக்தியை கொடுத்திருக்கின்றான். அவன் வசிப்பதற்கு வீட்டை கொடுத்திருக்கின்றான். அவன் இந்த உலகத்தில் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக தொழிலை, வியாபாரத்தை வியாபாரம் செய்வதற்கான அனுகூலங்களை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வினால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய அருட்கொடைகளாக இருக்கின்றன. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செல்வத்தின் உச்சத்தை அடைகிறார். உலகமெல்லாம் சொத்துக்களையும் காணி பூமிகளையும் சேர்த்து வைத்திருக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்ற ஒருவராக நாம் இவர்களை பார்க்கின்றோம். அவருக்கு அல்லாஹ் பல நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறான் என்று நாம் ஆச்சரியப்படுகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்தை கொடுப்பான், ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பான், வாழ்வை கொடுப்பான், வியாபார அனுகூலங்களை அல்லாஹ் கொடுப்பான். அதே நேரத்தில் அந்த மனிதன் அந்த சொத்தின் மூலமாக அவனுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளின் மூலமாக அந்த மனிதன் உலகத்தில் சாதிக்க வேண்டிய விடயங்கள், இந்த உலகத்தில் அவன் செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த மனிதன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் அல்லாஹ் இவ்வாறான பாக்கியங்களை, அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான். துல்ஹிஜ்ஜா மாதத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹஜ் செய்வதை அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கம்
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படுகின்ற அந்த நிஅமத்துக்களுக்கான நன்றி கடனாக ஒரு மனிதன் நிறைவேற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான். தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய உடலால் செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம். ஜகாத் என்பது ஒரு மனிதனுடைய பணத்தால் செய்யப்பட வேண்டிய ஒரு இபாதத் வணக்கம். அதே நேரத்தில் ஹஜ் என்பது கண்ணியமான சகோதரர்களே, அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்ற பொருளாதார வசதி வாய்ப்புகள், காசு பணங்களின் மூலம் ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய வணக்கமாக இருப்பதை போன்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் வாழ்வதற்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எழுந்து நடப்பதற்கு சக்தியை கொடுத்திருக்கிறான், உடல் உறுப்புகளில் தெம்பை, ஆரோக்கியத்தை, வலிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த ஆரோக்கியம் என்ற நிஅமத்துக்கும் பணம் என்ற அந்த நிஅமத்துக்கும் ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை விதியாக கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் செல்வம் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஹஜ் செய்வதும் கிடையாது, ஆரோக்கியம் இருக்கக்கூடிய எல்லோரும் ஹஜ் செய்வதும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, யாருடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ணுவானோ, யாருடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ணுவானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய மாளிகையை தரிசித்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையையும் தியாகங்களையும் ஞாபகப்படுத்துகின்ற அந்த ஹஜ்ஜை செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, பணம் உள்ளவர்களால் சாதிக்க முடியாது, எல்லா அறிவாளிகளாலும் உலகத்தில் சாதிக்க முடியாது, எல்லா விதமான ஆரோக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாலும் உலகத்தில் சாதிக்க முடியாது. எப்போது எங்களுடைய அறிவில், எப்போது எங்களுடைய செல்வத்தில், எப்போது எங்களுடைய வாழ்க்கையில், எப்போது எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத் சேருமோ அப்போதுதான் எங்களுடைய பணம், எங்களுடைய சொத்து செல்வங்கள் உலகத்துக்கும் பயனுள்ளதாக, மறுமை வாழ்வுக்கும் பயனுள்ளதாக மாறும். எப்போது எங்களுடைய அறிவில் பரக்கத் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அருட்கொடை நிஅமத்து சேருமோ அப்போதுதான் அந்த அறிவு தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக மாறும். இனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சொத்து செல்வம் என்பது வேறு, அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்தாக, உலகத்தில் மிக உயர்ந்த நிஅமத்தாக கருதப்படுகின்ற பரக்கத் என்பது வேறு. ஒரு மனிதன் சாதாரண வீட்டிலே வாழ்வார், சாதாரண தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் அவருடைய அந்த வீட்டில், அவருடைய தொழிலில் பரக்கத் என்ற அல்லாஹ்வுடைய அருள் சேர்ந்து விடுகிறதா, அந்த மனிதன் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, உலகுக்கும் மறுமைக்கும் பயனுள்ளவராக வாழ்ந்து மரணிப்பார். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மாளிகையை கொடுத்திருப்பான், பிரம்மாண்டமான வீடு வாசல்களை கொடுத்திருப்பான், உடல் ஆரோக்கியங்களை கொடுத்திருப்பான். என்றாலும் அவருடைய அந்த உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடைகளோடு பரக்கத்து சேரவில்லை என்றால், கண்ணியமானவர்களே, அவர் மாளிகையில் வாழ்ந்தாலும் அவர் மன நிறைவு அற்றவராக, சந்தோஷமற்றவராக, திருப்தி அற்றவராக வாழ்ந்து மரணிப்பார் என்பதை நாம் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் சஹாபாக்களை பாராட்டுகின்ற போது, சஹாபாக்களுக்கு துஆ செய்கின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று துஆ செய்வார்கள். இனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை சந்திக்கின்ற போது சலாம் சொல்கிறார். சலாம் என்பது வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையோடு மாத்திரம் எங்களுடைய சலாத்தை நாங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அதனோடு சேர்த்து வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு,
ஒரு முஸ்லிமை பார்த்து நாங்கள் சந்திக்கின்ற போது அவருக்கு சலாம் சொல்கிற போது கூட அல்லாஹ்வுடைய பரக்கத் என்ற நிஅமத் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய முகத்தை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய பரக்கத் என்ற நிஅமத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த நிஅமத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று நாம் சலாம் சொல்கிற போது கூட பரக்கத்தை சொல்லி துஆ செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் இனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அத்தஹியாத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். யா அல்லாஹ், நீ எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீ பரக்கத்து செய்திருக்கிறாயோ அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, அவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்துவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் பரக்கத்தை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா ஆதைத். யா அல்லாஹ், நாங்கள் சுபஹ் தொழுகையில் குனூத்திலே ஓதுகின்றோம். அதிகாலையிலே இந்த உம்மத்துக்கு பரக்கத்து செய்யப்பட்ட நேரம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே காசு பணத்தை கேட்பதற்கு முன்னால், ஆரோக்கியத்தை கேட்பதற்கு முன்னால், உலக லாபங்களை கேட்பதற்கு முன்னால் பாரிக் லீ ஃபீமா ஆதைதனி, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருப்பதில் பரக்கத்து செய்ய வேண்டும். அதிகமான காசு பணங்களை தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை. மாறாக இருப்பதில் நீ பரக்கத்து செய்ய வேண்டும். குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் எனது தேவை பூர்த்தியாக வேண்டும். போதும் என்ற மனம் எனக்கு ஏற்பட வேண்டும். நீ தந்திருப்பதில் பரக்கத்து கிடைக்க வேண்டும். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் சதகாக்களில் இருந்து எனக்கு ஏதேனும் தாருங்கள் என்று யாசிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இரண்டாவது தடவை வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் இன்னும் உதவி செய்யுங்கள், தாருங்கள் என்று வாயினால் யாசிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். மூன்றாவது தடவை வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கனிமத்துடைய பொருட்களில் இருந்து, சதகாக்களில் இருந்து எனக்கு தாருங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஹக்கீம், நீங்கள் 3 தடவைகள் கேட்டும் நான் கொடுத்தேன், அதிகமாக கொடுத்திருக்கிறேன், 3 தடவைகளும் தந்திருக்கிறேன். காசு உங்களுடைய கையிலே கிடைத்தது, ஆனால் அது தீர்ந்து விட்டது. 3 தடவைகளும் யாசித்து வந்திருக்கிறீர்கள், கேட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒன்று கிடைத்தால் அதை போதும் என்ற மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்போது ஒரு மனிதன் கிடைத்தது போதும், அல்லாஹ் இதையாவது எனக்கு தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு கிடைத்ததை எடுத்து நன்றி செலுத்துவாரோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட, உதவி செய்யப்பட்ட, அவருக்கு கிடைத்த அந்த காசு பணத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் யார் போதாது போதாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பேராசையோடு காசு பணங்களை தேட ஆரம்பிப்பார்களோ, கேட்க ஆரம்பிப்பார்களோ, பெற்றுக்கொள்ள முயற்சிப்பார்களோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய பரக்கத் எடுபட்டுவிடும். காசு கிடைக்கும், வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், தொழில் இருக்கும், அதில் பரக்கத் என்ற அல்லாஹ்வுடைய நிஅமத் பறிக்கப்பட்டுவிடும். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 32 ஆயத்துக்களில் பரக்கத் என்ற நிஅமத்தை பற்றி பேசி இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை பற்றி பேசுகின்ற போது
அல்லாஹ் சொல்கிறான் முபாரக், அது பரக்கத்து செய்யப்பட்ட இடம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து அதை கட்டுகிறார்கள், அதை அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலக மக்கள் சென்று வரக்கூடிய இடமாக, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாக, அல்லாஹு தஆலா பரக்கத்தான இடமாக அந்த இடத்தை ஆக்கி வைத்திருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறார். நாங்கள் ஓதுகின்ற அல் குர்ஆன் கிதாபுன் முபாரக், அது முபாரக்கான பரக்கத்தான வேதம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் பரக்கத்தானது என்று பேசுகிறார். தபாரகத் ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். பரக்கத் என்ற அந்த பெயரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட முபாரக் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவனாக இருக்கிறான். அவனுடைய வேதம் பரக்கத்தானது, அவனுடைய வீடு பரக்கத்தானது என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பேசுவதை போன்று கண்ணியமான சகோதரர்களே, 3 நபிமார்கள் அவர்களுக்கு செய்யப்பட்ட பரக்கத்துகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசி அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் பரக்கத்தானவர்கள், பரக்கத் என்ற நிஅமத்தை உலகத்தில் அனுபவித்தார்கள் என்று 3 நபிமார்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அழிக்கப்படுகின்ற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்குகின்றான். அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? பிஸலாமின் மின்னா வ பரகாத்தின் அலைக். நூஹே, நாம் உங்களை பாதுகாத்திருப்பது, நான் உங்களுக்கு உதவி செய்திருப்பது உங்களுடைய கெட்டித்தனம் அல்ல, அது என்னுடைய பரக்கத்தின் காரணம். பரக்கத் என்ற நிஅமத்தின் மூலமாக ஆபத்துக்களை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பரக்கத்தை அல் குர்ஆனிலே பேசுகின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதலாவது மனைவி சாரா அம்மையார் அவர்கள் முதுமையை அடைகிறார்கள், 80 வயதையும் தாண்டி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு மலக்குமார்கள் வந்து, ஒரு குழந்தை உங்களுக்கு நபியாக, இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறான் என்ற நன்மாராயத்தை சொல்கிறார்கள். சொல்கிற போது சாரா அம்மையார் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். 80 வயதை கடந்து முதுமை அடைந்த எனக்கு குழந்தை பாக்கியமா? எனது கணவர் 2வது திருமணம் செய்து இஸ்மாயில் என்ற குழந்தை அவருக்கு கிடைத்திருக்கும் போது குழந்தையற்ற எனக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தர இருக்கிறானா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் மலக்குமார்கள், வானவர்கள் சாரா அம்மையாரை பார்த்து பேசுகிறார்கள். பேசுகின்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ், அந்த பேசுகின்ற வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். قالوا أتعجبين من أمر الله. சாராவே, அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? ஸலாமுல்லாஹி அலைக்கும் வ பரகாத்துஹு அஹ்லல் பைத். நீங்கள் சாதாரண குடும்பம் கிடையாது, உங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற ஒரு குடும்பம். கண்ணியமானவர்களே, 85 வருடங்களாக குழந்தை இல்லாமல், குழந்தையை பெறாமல் இருந்த அந்த குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய குடும்பம் ஒரு பரக்கத்தான குடும்பம். அதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு குழந்தையை தர இருக்கிறார். அந்த குழந்தையும் பரக்கத்தான குழந்தை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக வாழ்ந்த போது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை நீ தர வேண்டும். துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முதலாவது குழந்தை
அல்லாஹ்விடத்தில் ஒரு குழந்தையை கேட்டார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹாஜர் அம்மையாரின் மூலம் முதலாவது ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கின்றான், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது குழந்தை சாரா அம்மையாருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இரண்டு குழந்தைகளுடைய தனித்துவங்களை, சிறப்புகளை அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. தியாகத்தோடு வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் பரக்கத்தானவர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அவர்களுடைய குடும்பம் பரக்கத்தான குடும்பம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையே தியாகம், வாழ்க்கையே அர்ப்பணம். அப்படியான ஒரு நபியுடைய குடும்பத்தை அல்லாஹ் பரக்கத்தான குடும்பம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வோடு தொடர்பு பட்டிருந்தார்கள், ஈமானிய பலத்தோடு வாழ்ந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே எதையும் கேட்டு பெறலாம் என்ற உணர்வோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பரக்கத்தானவர்கள் என்று சொல்லி ஒரு குழந்தையை கேட்டார்கள். அல்லாஹ் இரண்டு குழந்தைகளை கொடுத்தான். கொடுத்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, அவர்களுடைய தனித்துவத்தை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்கிறான்? குலாமுன் ஹலீம். இஸ்மாயில் அவர் சகிப்புத்தன்மை உள்ளவர், அவர் பொறுமைசாலி. அதே நேரத்தில் அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அடுத்த குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்கிறான்? குலாமுன் அலீம். ஒரு எழுத்து வித்தியாசம். ஒரு குழந்தையின் தனித்துவம் அலீம், சகிப்புத்தன்மை உள்ளவர், பொறுமைசாலி. அடுத்த குழந்தையின் தனித்துவம் அலீம், அறிவாளி. அவருடைய குடும்பத்தில் அல்லாஹ் அறிவாளிகளை உருவாக்கினான். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான், பரக்கத்தான பிள்ளைகளை கொடுத்தான். 80 வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் துஆவுடைய பரக்கத்தின் மூலம் கிடைத்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பரம்பரையில் பரக்கத்தான மனிதர்களை உருவாக்கினான், சாதனையாளர்களை உருவாக்கினான். தனக்கும் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் மறுமைக்கும் பயனளிக்கின்ற காரியங்களை செய்யக்கூடிய வல்லவர்களை அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வபாரக்னா அலைஹி வஅலா இஸ்ஹாக். நாம் இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் நாங்கள் பரக்கத்தை ஏற்படுத்தினோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரக்கத்தை நாங்கள் செய்தோம். வஅலா இஸ்ஹாக், அவருடைய மகன் இஸ்ஹாக் குலாமுன் அலீம், அறிவு உள்ளவர், அறிவாளி என்று அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய அறிவு நிறைந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்கிறான்? அவருக்கும் நாங்கள் பரக்கத்தை செய்திருக்கிறோம். எங்களுடைய பரக்கத் என்ற நிஅமத்தை அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கின்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த 12 ஆண் குழந்தைகளில் ஒருவர் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டிய, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெற வேண்டிய பாக்கியம் காசு பணங்கள் மாத்திரமல்ல, பரக்கத்தை பெற வேண்டும். நபிமார்கள் கேட்டு பெற்றார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்தானவர்கள், அவருக்கு நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுவதை போன்று, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுவதை போன்று, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாங்கள் பரக்கத்து செய்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவதை போன்று, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் மிக குறைவான காலம் வாழ்ந்த ஒரு நபி. 33 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். வாலிபனாக வாழ்ந்து வானலோகத்துக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து பேசிய வார்த்தைகளை அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த் சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே என்னை ஒரு பரக்கத்தான மனிதனாக வாழ வைத்திருக்கின்றார். பரக்கத்தான மனிதனாக வாழ வைத்திருக்கிறார். ஐனமா குன்த், எங்கிருந்தாலும் எங்கு சென்றாலும் எனது வாழ்க்கையில் பரக்கத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள்.
தொழுகையிலே கேட்டிருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உர்வத்துல் பாரிகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீனார் காசியை கொடுக்கிறார்கள். ஒரு தீனார் காசியை கொடுத்து சொல்கிறார்கள், உர்வா அவர்களே, இந்த ஒரு தீனார் காசுக்கு நீங்கள் சென்று ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு வாருங்கள், ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு வாருங்கள். கண்ணியமானவர்களே, இந்த உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபார திறன் கொடுக்கப்பட்ட ஒருவர். அல்லாஹ் தஆலா அந்த அறிவை அவருக்கு கொடுத்திருந்தார். இந்த சஹாபி என்ன செய்கிறார்கள், ஒரு தீனாரை கொண்டு போய் 2 ஆடுகளை வாங்குகிறார்கள். 2 ஆடுகளை வாங்கி அதில் ஒரு ஆட்டை அவர்கள் வித்து விடுகிறார்கள். ஒரு தீனாருக்கு 2 தீனார்களுக்கு அவர்கள் வித்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நபி அவர்களிடத்திலே அவர்கள் அந்த ஆடு வாங்குவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு தீனாரை கொண்டு போய் 2 ஆடுகளை வாங்கி அதில் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு விட்டுவிட்டு ஒரு தீனாரையும் ஒரு ஆட்டையும் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறமைசாலிகளை பாராட்டி இருக்கிறார்கள். ஒருவரிடத்தில் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை அருட்கொடைகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படுகின்ற போது எப்போதும் பரக்கத்துக்காகத்தான் துஆ செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உர்வத்துல் பாரிகியுடைய வாழ்க்கையில், தொழிலில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்ய வேண்டும், இவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று துஆ செய்துவிட்டு சொல்கிறார்கள். இந்த உர்வா மண்ணை, அந்த காலத்தில் பிரயோசனம் இல்லாமல் கருதப்பட்ட பாலைவனத்தின் மண்ணை எடுத்து விட்டாலும் அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி துஆ செய்கிறார்கள். பிற்காலத்தில் கண்ணியமான சகோதரர்களே, கூஃபாவில் உர்வத்துல் பாரிகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் கூஃபாவில் மிக சிறந்த ஒரு செல்வந்தராக வரலாற்றிலே அவர்கள் மாறிவிடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை நாங்கள் பார்க்கிற போது, நாங்கள் அதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகின்ற போது நாங்கள் பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் அறிவிலும் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு செல்வந்தராக, தொழிலதிபராக உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு ஹைரை, ஒரு நிஅமத்தை அனுபவிக்கின்ற போது அதை பார்க்கக்கூடிய ஒருவர் அவருக்காக வேண்டி பரக்கத்துக்காக துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் கண் திருஷ்டி என்பது, கண்ணூர் என்பது உண்மையானது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்று எங்களுடைய திருமண வாழ்க்கையில் பரக்கத்து கிடையாது, சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலும் பரக்கத்து கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய திருமணத்திலே நாங்கள் செய்கின்ற அனாச்சாரங்கள், திருமணத்திலே நாங்கள் செய்கின்ற வீண்விரயங்கள், அதே நேரத்திலே நாங்கள் சாப்பிடுகின்ற, வீட்டிலே நாங்கள் சமைத்து சாப்பிடுகின்ற உணவு பண்டங்களை கூட படமாக பிடித்து, போட்டோவாக பிடித்து, அதை வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் ஸ்டேட்களிலும் போட்டு மற்றவர்கள் பார்த்து ஏங்குகின்ற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்த காரணத்தினால் நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் பரக்கத்து கிடையாது. கடைகளுக்கு சென்று, உணவகங்களுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து சாப்பிடுகிறார்கள், அதை படம் பிடித்து போடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சாப்பிட்டதில் காசுதான் வீணாகியது. அந்த சாப்பாட்டின் மூலமாக எந்த பரக்கத்தையும் அவர்கள் உணர்வது கிடையாது. ஏன் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அதை பார்க்கக்கூடிய எல்லோரும் எங்களுக்காக துஆ செய்ய மாட்டார்கள், பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்ய மாட்டார்கள். மாறாக ஆச்சரியப்படுவார்கள், ஏங்குவார்கள்.
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அப்படியான நிஅமத்துக்களை பார்த்தால் ஃபல்யுபர்ரிக் லஹு, பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கள். ஏனென்றால் கண்ணூர் என்பது உண்மையானது, கண் திருஷ்டி என்பது உண்மையானது. கண்ணூரின் மூலம் பரக்கத் இல்லாமல் போய்விடும், வீண்விரயத்தின் மூலம் பரக்கத் இல்லாமல் போய்விடும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள், ரசூல்மார்கள் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் எழுந்தால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி அஸ்மாஇனா வ அப்சாரினா வ அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய பார்வையில், என்னுடைய கேள்வியில், என்னுடைய உடம்பில், எனது மனைவிமார்களில், எனது பிள்ளை குட்டிகளில், என்னுடைய காசு பணங்களில் நீ பரக்கத்து செய்ய வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அதிகாலை நேரம் அது பரக்கத்துக்குரிய நேரம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்துடைய அந்த ஃபஜ்ருடைய நேரம், அதிகாலை நேரத்தில் இந்த உம்மத்துக்கு பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சஹ்ர் அல்-காமிதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் இந்த ஹதீஸை படித்த நாளிலிருந்து அவருடைய பிள்ளைகளை, அவரிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களை சுபஹோடு ஃபஜ்ரோடு வேலைக்காக, தொழிலுக்காக அனுப்பிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு எந்த அளவுக்கு பரக்கத்து செய்தார் என்றால், அவருடைய வீட்டில் காசுகளை முடிசைகளாக, மூட்டைகளாக கட்டி வைப்பதற்கு கூட இடம் கிடைக்காத அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்தான். காலை நேரம் என்பது சுபஹ் இல்லாமல் தூங்கக்கூடிய நேரம் அல்ல. காலை நேரம் என்பது சோம்பலுடைய நேரம் அல்ல. இரவை உறங்குவதற்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். காலை நேரம் அது உற்சாகமான நேரம், பரக்கத்தான நேரம், என்னுடைய உம்மத்துக்கு பரக்கத்து செய்யப்பட்ட நேரம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய தொழில் தொடர்புகளை, வியாபாரங்களை, எங்களுடைய பணிகளை காலை நேரங்களில் நாம் ஆரம்பிப்பதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ணுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று எங்களுடைய பொருளாதார வளங்களில் பரக்கத்து செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய காசு பணங்களை நாங்கள் ஹலாலாக தேட வேண்டும். ஹலாலான வியாபாரங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். எங்களுடைய இரத்தம் ஹராமாக மாறுகிற போது, எங்களுடைய தொழில் ஹராமாக மாறுகிற போது, எங்களுடைய உத்தியோகம் ஹராமாக மாறுகிற போது, கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையுடைய பரக்கத்து ஈடுபட்டுவிடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வியாபாரி வியாபாரம் செய்கிற போது பொய் சொல்கிறார், மோசடி செய்கிறார், முஹிப்பத் பரக்கத்துஹு, அவருக்கு காசு கிடைக்கும், அந்த காசுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். கண்ணியமான சகோதரர்களே, நல்ல விடயங்களுக்காக வேண்டி எங்களுடைய காசு பணங்கள் செலவழிக்கப்பட வேண்டும். நல்ல ஹலாலான தொழிலை செய்து நாம் கடனாளியாக மௌத்தாகினாலும், ஏழையாக மௌத்தாகினாலும் எங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ணுவான். எங்களுடைய பிள்ளைகளை சிறப்பாக செழிப்பாக வாழ வைப்பான். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் 12 லட்சம் தீனார்கள் தங்க நாணயங்கள் கடனாக அவர்கள் மரணிக்கிறார்கள். 12 லட்சம் தீனார் பெரும் ஒரு தொகை கடனாளியாக அவர்கள் சக்ராத்துடைய நேரத்திலே அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துச் சொல்கிறார்கள், மகனே, 12 லட்சம் தீனார்கள் நான் கடனாளியாக நான் மரணிக்க இருக்கிறேன், என்னுடைய பொறுப்பிலே கடனாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மகனே, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய கடனை நீ அடைக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். உன்னால் என்னுடைய கடனை அடைப்பதற்கு முடியாவிட்டால் நீ அல்லாஹ்விடத்திலே இஸ்தஈன் அலைஹி பிமௌலாய், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ்வை மூலம், அல்லாஹ்வை கொண்டு நீ அல்லாஹ்விடத்திலே உதவியை பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடனாளியாக மௌத்தாகி விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மரணிக்கின்ற போது காசு பணம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு காணி கொண்டு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சொல்கிறார்கள், என்னுடைய தந்தையின் கடனை அடைப்பதற்காக வேண்டி நான் முயற்சி செய்கிறேன், சிரமங்களை நான் மேற்கொண்டேன், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை சொன்ன வசியத் எனக்கு ஞாபகத்திலே வந்தது, உனக்கு ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டால், கடன் சுமைகள் ஏற்பட்டால், சிரமங்கள் ஏற்பட்டால்
என்னுடைய இரட்சகன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நீ உதவி பெறு என்று சொன்னார்கள் எனது தந்தை. அதனால் யா மௌலா ஜுபைர் ஐன் அலைய வக்தி அன்ஹு தைனா, ஜுபைரின் இறைவனே, ஜுபைரின் இரட்சகனே, என்னுடைய தந்தையுடைய அந்த கடனை நீ அடைத்து விடுவாயாக என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தேன். சில நாட்கள் சென்றன. அவர்களே சொல்கிறார்கள், கண்ணியமான சகோதரர்களே, மரணிக்குகின்ற போது 12 இலட்சங்கள் கடனாளியாக எனது தந்தை மரணிக்குகின்றார். சில நாட்கள் போனன. நான் துஆ செய்தேன். கண்ணியமான சகோதரர்களே, ஹலாலான தொழிலை செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக வேண்டி கடனாளியாக மாறி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கைவிடவில்லை. மகன் துஆ செய்கிறார், முயற்சி செய்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய அந்த காணி துண்டில், அவருடைய அந்த பேரிச்சம்பளை தோட்டத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை, வரக்கத்தை உண்டு பண்ணுகிறான். எந்த அளவுக்கு என்றால் அதனுடைய பொறுமதி ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 5 கோடியே 12 லட்சம், 5 கோடியே 2 லட்சம், 5 கோடி 2 லட்சம் தீனார்களாக என்னுடைய தந்தையுடைய அந்த தோட்டம் பெருமதியுள்ளதாக மாறுகிறது. தந்தை மரணிக்குகின்ற போது 12 லட்சம் கடனாளியாக மரணித்தார். அந்த தோட்டத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ணினான். 5 கோடி 2 லட்சம் தீனார்களாக, தங்க நாணயங்களாக அல்லாஹ் பரக்கத்து செய்து கொடுக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய கடன் அனைத்தும் அடைக்கப்படுகிறது. எனது தந்தைக்கு 4 மனைவிமார்கள். ஒவ்வொரு மனைவிமார்களுடைய அனந்தர சொத்தின் அளவு 12 லட்சம் தங்க தீனார். எனது தந்தை எந்த அளவு கடனாளியாக மரணித்தாரோ அந்த ஒரு தொகை என்னுடைய தந்தையின் ஒவ்வொரு மனைவிமார்களுடைய அனந்தர சொத்தாக அவர்களுக்கு கிடைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்தான் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பரக்கத்துல் காஸி ஃபீ மாலிஹி ஹய்யன் அவ் மய்யிதா, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு போராளி, ஒரு தியாகி உயிரோடு வாழ்ந்தாலும் சரி, அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் சரி, அல்லாஹ் பரக்கத் செய்வான், அபிவிருத்தியை உண்டாக்குவான் என்ற தலையங்கத்துக்கு கீழால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காசு பணங்கள் அதிகமாக இருப்பதல்ல பரக்கத், அதிகமான காலம் வாழ்வதல்ல பரக்கத். கண்ணியமான சகோதரர்களே, காசு பணம் இருந்தாலும் அந்த காசு பணத்தின் மூலமாக எங்களுடைய ஹலாலான தேவைகள் முறையாக நிறைவேற வேண்டும். என்னுடைய உடம்பில் சக்தி இருப்பதல்ல பரக்கத், உடம்பில் இருக்கின்ற சக்தியால் அல்லாஹ்வை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். கண் பார்வை இருப்பதல்ல பரக்கத், கண் பார்வையினால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். அறிவு கிடைப்பதல்ல பரக்கத், அறிவின் மூலம் தனக்கும் சமூகத்துக்கும் பயனளிக்க வேண்டும். அந்த அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த அறிவின் பக்கம் மற்றவர்களை அழைக்க வேண்டும். இதுதான் பரக்கத். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா கஅபாவை பரக்கத்துக்குரிய இடம் என்று சொல்கிறான். குர்ஆனை பரக்கத் என்று பேசுகிறான். நபிமார்கள் பரக்கத்தானவர்கள் என்று பேசுகிறான். நபிமார்களுடைய பிள்ளைகளை பரக்கத்தானவர்கள் என்று பேசுகிறான். எனவே பரக்கத் என்பது அது ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் பெறக்கூடிய மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பரக்கத்தை கேட்போம், ஹலாலான தொழிலை செய்வோம், நேர்மையாக வியாபாரம் செய்வோம், பரக்கத்தை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை உண்டு பண்ணுகின்ற போது அந்த பரக்கத்தின் மூலமாக, அந்த பணத்தின் மூலமாக என்னென்ன கடமைகளை உலகத்தில் நாம் செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை ஆரோக்கியமாக, கச்சிதமாக, முறையாக செய்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா ஹலாலை சம்பாதிக்கின்ற போது அது கொஞ்சமானதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தில்